வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். 10/2/2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாரத் ரத்னா விருது மறைந்த முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி.வி. நரசிம்மராவ், வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டில் 5 பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்படுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. 1991ஆம் ஆண்டு வந்துட்டு நாலு பேத்துக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருந்திருக்கு. சரண் சிங் 1979 1980 வரைக்கும் பிரதமராக பதவி வச்சுருக்காங்க. பி.வி. நரசிம்மராவ் 1991 1996 வரைக்கும் பிரதமராக பதவி வச்சுருக்காங்க. பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக அழைக்கப்படுறவங்க தான் எம்.எஸ். சுவாமிநாதன். நிகழாண்டில் 5 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக பாரத் ரத்னா விருதாளர்களோட எண்ணிக்கை 53 உயர்ந்திருக்கு. மக்களவைத் தேர்தலில் தற்போது வரை 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் 5077 கோடி அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காங்க. இணைய மற்றும் சமூக ஊடகங்களால் ஈர்க்கப்பட்ட ஜென்சி என்றழைக்கப்படும் நாட்டின் இளம் சமூகத்தினரை இலக்காக கொண்டு 20 பிரிவுகளில் தேசிய படைப்பாளிகள் விருது அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட உள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இலங்கை வீரரான பதும் நிசாங்கா ஒருநாள் கிரிக்கெட்டின் இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை வீரர் அப்படின்ற சாதனையை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாமல்லபுரத்தில் தொடங்கிய QS இந்திய உச்சி மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.